சுட்டு போடுறதுக்கு காட்டுமணி சுட்டு போடுறது கேரளாவில் ஃபுல்லாக பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிக்கை சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லைங்கிறாங்க. விவசாய பயிர்கள் எல்லாமே முற்றிலுமாக ஆனால் எனக்கு இது ஐடியா இல்லைங்கன்னா, ஒருவேளை மத்திய அரசு இந்தியாவில் எங்கேயாவது மத்திய அரசு அனுமதி வேணுமா எனக்கு தெரியலிங்கன்னா, நான் ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இது வந்து மாநில அரசு அனுமதி கொடுக்கணுமா இல்லை மத்திய அரசுக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமான்னு அதனால் தெரிந்து கொண்டு நான் சொல்கிறேன். நான் கரெக்டாக ஐடியா இல்லைங்கண்ணா. கேரளாவில் வந்து மாநில அரசே கொடுத்தாங்களா இல்லை மத்திய அரசு அனுமதி கொடுத்தாங்களான்னு தெரியல. நான் இது எப்பவுமே ஏணியில் ஏறிய பிறகு ஏணியை எட்டி உதைப்பது தான் திராவிட கட்சிகளுக்கு வழக்கம். சினிமா துறையில் கதை எழுதி, திரைக்கதை எழுதி, வசனம் எழுதி மேலே வந்தாங்க. இன்றைக்கி ஏணி எட்டி உதைச்சாச்சு. இவர்கள் எல்லாம் இவர் சினிமா நடிகராக இருந்தார். இவர் இன்றைக்கி ஏகப்பட்ட படத்தை தயாரிக்கிறார். இன்றைக்கி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மொத்த குடும்பம், ஏன் அப்பா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா சினிமாவில் ஹீரோவாக நடித்தார். அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் அதை அவ்வளோ கதை வசனம் எழுதினாங்க. இன்றைக்கி அந்த குடும்பம் இத்தனை காலத்திற்கு பிறகு நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்றால் தமிழகத்தில் சினிமா சரியில்லைன்னு ஒத்துக்கிறாங்களா, இல்லை இவங்க வந்த பிறகு தமிழக சினிமா தரம் தாழ்ந்து விட்டதுன்னு சொல்கிறாங்களான்னு. அதனால் அவருடைய கருத்து ஏற்புடையது இல்லைங்கன்னா, ஒரு கருத்து சொல்கிறாங்க, நான் பதில் கருத்து சொல்லியிருக்கேன்லங்கண்ணா. கருத்து சொல்லுங்கள். பிஜேபி பற்றி சொன்னீங்க, மணிப்பூரை பற்றி சொன்னீங்க, பதில் கருத்து சொல்லியிருக்கோம். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிறாங்க, துணை முதலமைச்சர். அதனால் மக்கள் ஒரு பொறுப்பான பதிலை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய கருத்துங்க. நிதியமைச்சர் தமிழ்நாடு கோயம்புத்தூர் வந்துட்டு போனாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் தாண்டி கோயம்புத்தூர் தொழிலமைப்புகள் நிறைய கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஏதாவது ஒரு நல்ல அறிவிப்பு வந்து ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க. ஒவ்வொரு அறிவிப்பு அண்ணா வருங்கண்ணா, பொறுமையாக இருங்கண்ணா. அது கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் திருப்பூரை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான பிரச்சனைங்கண்ணா. சென்னை பக்கம் போயிட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஜோன், அது ஒரு மாதிரி பிரச்சனை. நாளை காலையில் கூட நம்முடைய தமிழக அரசனுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் என்ன டெல்லியில் இருக்கிறாங்க, நிதியமைச்சர் அம்மாவை சந்திப்பாங்க. குறிப்பாக அந்த சைக்ளோனை பற்றி ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, எல்லாம் ஃபோட்டோவோட போய் ஒரு மாவட்டத்திலையும் நடந்திருக்குது. ஸோ அவங்க ரியல் டைம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, ரியல் டைமாக ஆக்ஷனில் இருக்காங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதனால் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை, படிப்படியாக செய்கிறோம். பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய நூல்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை பங்களாதேஷ் கிரைசிஸில் இருக்குது. அதனால் நிச்சயமாக இருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லைங்கன்னா, நாளைக்கு கூட தமிழகத்தினுடைய குழு அவங்க சந்திக்கிறோம். வரல 6 மாதம் ஆச்சு. இது ரொம்ப லேட்டுங்கன்னா, ரொம்ப தவறுது. 6 மாத காலமாக அவங்களுக்கு சீருடை இல்லை, புத்தகம் இல்லை. இது ஒரு பக்கம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கன்வாடிக்கு தேவையில்லை என்பது இவங்களுடைய கருத்து. அது கிடையாதுங்கன்னா, இத்தனை வருஷமாக கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி மாற்றி பேசுகிறாங்க. அதனால் தமிழக அரசு இது உடனடியாக கொடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்குது. எனக்கு தேவையில்லை, ஆப்ஷனல் அப்படிங்கிற வார்த்தை ஏற்றுக்க முடியாது. நான் பார்த்த யாரோ ஒரு செக்ரட்டரியார் நேற்று யாரோ பேப்பரில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இது ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. அது கிடையாதுன்னா சீருடை போட்டால் தான் அந்த யூனிஃபார்மிட்டி வரும். யூனிஃபார்ம் கொண்டு வந்ததே தமிழகத்தில் தொலைநோக்கு பார்வையில் ஜாதிகள் தெரியக்கூடாது, மதங்கள் தெரியக்கூடாது, ஏற்றத்தாழ்வு தெரியக்கூடாது, பணக்கார இலை தெரியக்கூடாது. அது நீங்கள் அங்கன்வாடிக்கே கொண்டு வரலாம், எங்கே கொண்டு வருவீங்க? அதனால் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு மிக வேகமாக கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அண்ணா நமக்கு அது வேண்டும் என்று தான் சொல்லுகின்றோம் அண்ணா. அது நம்மளுடைய மேனிஃபெஸ்டோலையும் சொன்னாங்கன்னா அது வேண்டும். அதற்கான நேரம் வந்து விட்டது. லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ், ஆரம்பகால வேலைகள் என்ன செய்யணுமோ இவங்க செய்யணும். அதற்கான அது வந்து தாங்கன்னு ஆகணும். காரணம், இப்போ இருக்கக்கூடிய ரோட்டில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் டிராஃபிக் டென்சிட்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய கரூர் கோயம்புத்தூர் ரோடுங்க. அதனால் நிச்சயமாக புறவழிச்சாலை வரணும், கிழக்கு புறவழிச்சாலை வரணும், ஒரு பெரிய ஏரியாவில் அது வரணும். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் ஃப்ரைட் காரிடராக வேணும், மேனுஃபேக்சரிங் ஒரு பக்கம் வேணுங்கிறீங்க. மேபி ஒரு ஏர்போர்ட் ஃபியூச்சரில் நமக்கு கிடைக்கலாம், இன்னொரு ஏர்போர்ட் வரலாம் உதான் ஸ்கீமில், நமக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால் இன்றைக்கி அது காலத்தினுடைய கட்டாயம். அதே நேரத்தில் நிலம் கொடுப்பவர்கள் சம்மதத்தோடு எடுக்கணும். மார்க்கெட் ரேட்டோட 3 மடங்கு அவங்களுக்கு கிடைக்குது, அதை கொடுக்கணும். பிரச்சனை இல்லாமல் கொண்டு வரணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னென்னா உடனடியாக கருத்து சொல்லிடுறாங்க. எந்த விதமான டெவலப்மெண்ட் ஒர்க் வந்தாலும் உங்களை கருத்து சொல்லிடுறாங்க. உங்கள்கிட்ட பேசவே எந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறமேங்கன்னா, நான் மறுபடியும் டெல்லி செல்ல இருக்கின்றேன். மத்திய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து டங்ஸ்டன் மைனிங் சார்பாக பேசணும். டங்ஸ்டன் மைனிங் விவசாயிகள் சொல்கிறத சொல்லி அதை ஒத்தி வைப்பதற்கான அல்லது வேண்டாம் என்று சொல்வதற்கான வேலையை கையில் எடுத்திருக்கோம். அதையும் செய்கிறோம். அதேபோல் வருண்குமார் சீமானோட பேச்சுவார்த்தை முட்டைக்கு வருகிறது. சீமான் கோவையில் பேசும்போது ஆஃப்டர் நீங்கள் ஐபிஎஸ் மோதிக்கலாம் வா அப்படின்னு ஐபிஎஸ் அதிகாரி முக்கியமான அதிகாரிங்கன்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு சீமானனுடைய ஸ்பீச் ஸ்டைல் தெரியும். அண்ணன் அப்படியெல்லாம் இல்லை. அவங்க வந்து அப்புறம் நான் சொன்னேன்னா அப்புறம் அண்ணன் தம்பியை கொஞ்சிக்கிறீங்க, கொலாய்க்கிறீங்க, நியூஸ் எல்லாம் போடுறீங்க. நேர் எதிர் பாதையில் இருக்கிறோம். அதனால் இதை வந்து 2 பேருமே பெரிதுபடுத்தாமல் இதை அப்படியே முடிச்சுட்டு போயிடணுங்கன்னா. ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. அதே நேரத்தில்
இன்றைக்கி யாரோ ஒரு பத்திரிகையாளர் டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கணும் அது இதுன்னு. அதனால் இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாங்கன்னா எல்லாம் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்க, மக்களுக்காக வேலை பார்க்குறாங்க. சீமான் என்ன முக்கியமான கருத்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, நீ 5 வருஷம் தான் இருக்க போகிற, மீறி போனால் 30 வருஷம் சர்வீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேங்கிறது இல்லைண்ணா. நான் அதை புரிஞ்சுக்கிட்டதுங்கன்னா, நீங்கள் கேட்குற கேள்வியில் நான் இருக்குது. நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படி மீன் பண்ணல அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வைங்க. நம்ம யாருமே அதிகாரிகளை பற்றி தமிழகத்தில் ஒரு நாகரிகமான கலாச்சாரம், யாரும் அதிகாரிகளை பற்றி தவறாக பேசுகிறதில்ல, நம்ம பேரை சொல்கிறதில்ல. அது எல்லா அரசியல்வாதிகளும் அந்த மரபை பின்பற்றுறாங்க. பட் இது தனிப்பட்ட விதத்தில் ஒரு அதிகாரிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இது பிரச்சனையாக போய் ஒரு இடத்துல போயிட்டுருக்கு. அதனால் என்னை பொறுத்தவரை இந்த பிரச்சனை இப்போ சாந்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்கன்னா, நான் ஏதாச்சும் பேசிக்கிற மறுபடியும் கிளம்பிற போது 2-3 நாளில் எல்லாம் அமைதியாக இருக்குது. ஆமாங்க. பொதுவாக வச்சு பேசுறது விசிகாவை மையப்படுத்தி பேசுறதுனால தலித் வாக்குகளை அடிப்படையாக கொண்டு 2026 அண்ணா, நான் தலித் வாக்குகள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலைங்கண்ணா. ஆமாங்கண்ணா, நான் சொல்வது பட்டியலின சகோதர சகோதரிகள் தமிழகத்தில் மிக மிக முக்கியமானவர், தீர்மானம் செய்யக்கூடியவர்கள். அதை மாட்டுக்கிறது அது கட்சியை விடலாங்கண்ணா. இந்த கட்சி அந்த கட்சி ஏதோ ஒரு கட்சி இருக்கட்டுங்கண்ணா. இன்றைக்கி எல்லா கட்சியிலும் தலைவர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க. பட்டியலின சகோதர சகோதரிகளை மையப்படுத்தி தமிழக அரசியல் நகர்வது ரொம்ப சந்தோஷங்கண்ணா. இது எப்போவோ நடந்திருக்கணும், இப்போ நடக்குது. அதே நேரத்தில் திருமாவளவனை பற்றி ஏன் நடக்குதுன்னா, பிரச்சனையை அவங்க தான் ஆரம்பித்தாங்க, நாம் ஆரம்பிக்கல. அவர்களாக புத்தக வெளியீட்டு விழா வர்றேன்னு சொன்னாங்க, வரல. அப்புறம் இன்னொருத்தருப்ப ஏதோ பேசினார், அந்த கட்சியில் துணை பொதுச் செயலாளர். அவங்க தான் பிரச்சனை உருவாக்கணுங்களோ தவிர, பேசும் பொருள் ஆக்கணுங்களோ தவிர நாங்கள் யாரும் பேசலைங்கண்ணா. அதனால் தமிழகத்தினுடைய அரசியல் மிக முக்கியமான தருணத்தில் இருக்குங்கண்ணா. பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு உரிய அரசியல் அங்கீகாரம் கொடுத்து உயர்ந்த பதவிகளுக்கு அவங்க வரணும். தமிழக அரசியல் இத்தனை நாளாக இல்லை, அது நடக்கும் பொழுது அரசியல் முழுமை பெறுவதாக நான் பார்க்கின்றேன். ஆனால் ஃப்ளைட்டு நான் திருமாவளவனை நீங்கள் என்ன சொன்னாலுங்கன்னா, ரொம்ப சாமர்த்தியமான ஒரு தலைவர். இஸ் எ வெரி எக்ஸப்ஷனல் பொலிட்டிக்கல் பிரெயின். அவருடைய நகர்வுகள், மூமெண்ட்டு, தமிழக அரசியலில் ஒரு தனிப்பெரும் ஆளுமையாக வந்ததெல்லாம் ஒரு சாதாரண வேலையில். அவர் ஒரு எக்ஸப்ஷனல் பிரெயினுங்கண்ணா, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இப்போ நடந்திருப்பது திருமாவளவன் அண்ணனுக்கு பெருமை சேர்க்கவில்லை என்கின்ற கருத்தை தான் நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி நடந்திருப்பது திருமாவளவனுடைய பெருமைக்கு பெருமை இல்லை. அது என்னென்னமோ ஆகி எப்படியோ போய் அது ஏதோ பேசி எப்படியோ போயிட்டாங்கண்ணா. கூட்டணியில் இருந்து கொண்டு தர்ம சங்கடம், கூட்டணியில் இருந்து கொண்டு பேச்சுக்கள் தர்ம சங்கடம், நடவடிக்கை எடுக்க முடியாத கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. இது திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸப்ஷனல் பொலிட்டீஷியனுக்கு குறிப்பாக இது நடந்திருக்கக்கூடாது, கையாண்ட விதம் சரியில்லை என்பது எங்களுடைய கருத்து. அப்போ ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானுங்கண்ணா. அப்போ நமக்கே சந்தேகம் வருது இல்லைங்கண்ணா, தலைவர் நீங்களா இல்லை தலைவரன் தம்பியா, நமக்கு ஒரு டவுட் வருது இல்லைங்கண்ணா. நீங்கள் முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ண பிறகு அந்த கூட்டணியில் கன்டினியூ பண்ணுவாங்கண்ணா. முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு, கிளம்பியாச்சு. அதன் பிறகும் நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு பரிசீலித்து கொண்டிருக்கின்றோம். என்ன சந்தேகம் வருது இல்லைங்கண்ணா ஐயா? அதுக்குள்ள பதில் சொல்லிட்டாராங்கண்ணா. என்ன அநியாயம் சரிங்கண்ணா. அப்போ அவர் பேசின கருத்துக்களுக்கு இவர் ஏற்புடையதாக இருக்கணும்ல. இப்போ நான் ஏபி முருகானந்தன், எஸ்ஆர் சேகரன் மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அண்ணே நீங்கள் ப்ரெஸ் மீட் எனக்கு சார்பாக ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுங்கன்னா, இவங்க பேசிய கருத்துக்கு நான் பொறுப்பு. நாளைக்கு நான் இல்லை இவங்க சும்மா பேசினாங்கன்னா, நண்பர்கள் நீங்கள் சீனியர் பீப்புள் கேட்பீங்க, அப்புறம் நீங்கள் எதுக்கு மாநில தலைவராக இருக்கீங்க? சரி, திருமாவளவன் சொல்கிறாங்கன்னா, என்னோட 2வது கேள்வி, ஐயா அவர் பேசிய கருத்துக்கு நீங்கள் பொறுப்பேற்கிறீங்களா? இல்லை நான் தான் அனுப்பினேன். இப்போ பாருங்கள், அவர் இன்னும் பிரச்சனையில் மாற்றார். நான் தான் அனுப்பியிருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த கருத்துக்கள் யாருடைய கருத்து? அதனால் மறுபடியும் சொல்கிறேன்னா, திருமாவளவன் எக்ஸப்ஷனல் பிரில்லியன்ட் பொலிட்டீஷியன், அவர் மைண்ட், பொலிட்டிக்கல் மைண்ட். ஆனால் இந்த விஷயம் ஹேண்ட்லிங் ரொம்ப தவறுங்கன்னா, ரொம்ப எங்கேயோ போயிடுச்சு. நன்றி தலைவா. ஃப்ளைட்டு ஆனால் கரெக்டுண்ணே, நான் அதை எங்கேயுமே மறுக்கலிங்கன்னா, அது ஓப்பன் டாக்குமெண்ட். நான் சொல்வது, இன்னைக்கு மார்ட்டின் அவர்களுடைய மருமகனாக நீங்கள் மேடைக்கு திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. அதே திமுகவுக்கு தான் நீங்கள் பணம் வாங்கி கொடுத்தீங்க 2019 24 வரை. அதைத்தான் நான் சொல்கிறேன். எங்கேயும் நீங்கள் சம்மந்தப்பட்ட நபர் இந்த கட்சிக்கு மம்தா பானர்ஜி கொடுத்தாங்க பார்த்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி எல்லோருக்கும் தெரியும். அதில் பெர் கேபிட்டாவில் பாருங்கள், ஹையஸ்ட் டிஎம்கே வாங்கியிருக்கு. நான் யாரையும் புனிதப்படுத்திங்க பேசலிங்கன்னா, நான் சொல்வது, மேடையில் நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்கன்னா அந்த கருத்தை ஏன் சொல்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். கருத்து சொல்வதற்கான காரணம் என்ன, பேக்ரவுண்டு என்ன இருக்குது, அதான் என்னுடைய காரணம். பையன்.